ஒரு சில ஹவுஸ் ஓனர்களுக்கு இந்த பதிவு. நீங்க கொத்தனாரு கிட்ட காசு இல்ல, அதனால அரைகுறைய வேலை பாருங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டீங்க. அதே மாதிரி கார்பெண்டர் கிட்ட எங்க கிட்ட காசு இல்ல, அதனால மரத்தோட அளவை குறைச்சு வேலை பாருங்கன்னு சொல்லுவீங்களா? அதுவும் சொல்ல மாட்டீங்க. எலக்ட்ரிஷியன் கிட்ட எங்க கிட்ட காசு இல்ல, ரேட்டு கம்மியான உயர போட்டு வேலை பாருங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டீங்க. டைல்ஸ் போடுறவங்க கிட்ட எங்க கிட்ட காசு இல்ல, டைல்ஸ் போட்டது பாதி போடாதது பாதி, வேலை பாருங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டீங்க. அப்புறம் என்ன, இதுக்கு நாங்க பெயிண்ட் அடிக்க வரும்போது மட்டும் எங்க கிட்ட காசு இல்ல, ரேட்டு கம்மியான பெயிண்ட் வாங்கி அடிங்க அப்படின்னு சொல்றீங்க. குறைஞ்ச பிரேமரு குறைஞ்ச பெயிண்ட் வாங்கி அடிக்காதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. நாங்க வேலையை முடிச்சுட்டு போன பின்னாடி அந்த வேலை பண்ணது சரியில்லை, இந்த வேலை பண்ணது சரியில்லை, பெயிண்ட் குவாலிட்டி இல்ல அப்படின்னு 1008 நோட்டம் சொல்ல வேண்டியது. நீங்க மத்த வேலைக்கு எல்லாம் காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவீங்க. ஒரு வீட்டோட உயிர் நாடியே அடிக்கிற பெயிண்ட் தான். அதுலதான் உங்க கஞ்சதனத்தை காட்டுவீங்க. எப்படியோ போங்க, சொல்ல வேண்டியது என் கடமை, கேட்க வேண்டியது உங்க கடமை. கேட்டா கிறங்க, கேட்காட்டி போங்க. எனக்கு என்ன?